இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 163 167 வரைக்கும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஏக இறைவனுடைய அன்பையும் அவனது அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். வ இலாஹுக்கும் இலாஹு வாஹிதுன் லா இலாஹ இல்லாஹுவ அர் ரஹ்மானு அர் ரஹீம் இன்ன ஃபி ஹல்கி சமாவாத்தி வல் அர்லி வ அஹ்திலாஃபி அல் லைலி வன் நஹாரி வ அல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபி அல் பஹ்ரி பிமா யன்ஃபஹு அன்னாஸ வமா அன்சலல்லாஹு மினஸ் சமாயி மிம்மாயி ஃப அஹ்யா பிஹி அல் அர்ல பஹ்த மௌத்தீஹா வபஸ ஃபீஹா மின் குல்லி தாபத்தின் வ தஸ்ரீஃபி அர்ரியாஹி அஸ்ஸஹாபி அல் முசஹரி பைன அஸ்ஸமாயி வல் அர்லி ல ஆயாத்தின் லீ கௌமின் யகிலூன் வமினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹி வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹி வலவ் யரா அல்லதீன லலமு இது யரவுன அல் அதாபன் அன்ன அல் குவத்த லில்லாஹி ஜமியா வ அன்னல்லாஹு ஷதீது அதாப் இது தபர்ர அல்லதீன அத்துபிஉ மினல்லதீன அத்தபஉ வரஅவ் அல் அதாப வ தகத்தஅத் பிஹுமுல் அஸ்பாப் வகால அல்லதீன அத்தபஉ லவ் அன்ன லனா கரத்தன் ஃபனதபர்ரா மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா கதாலிக யுரீஹுமுல்லாஹு அஹ்மாலுஹும் அசராத்தின் அலைஹிம் வமாஹும் பிஹாரிஜீன மினன்னார். உங்கள் இறையோன் ஏக இறையோன், அவனைத் தவிர இறையோன் இல்லை, சர்வ வல்லோன் மிக்க கருணையாளன். இந்த இடத்துல வாஹிதும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை தான் நம்ம வந்துட்டு ஏகன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக இறையோன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது ஒன்று, இறைவன் வந்துட்டு ஒருவன் தான். அந்த ஒருவனிடமிருந்து அந்த ஒருவனுடைய படைப்பு தான் நம்ம எல்லாரும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துட்டு அழுத்தமா இங்க சொல்லப்படுது. அதாவது உங்கள் இறையோன் ஏக இறையோன், அவனை தவிர இறையோன் இல்லை. அதை தாண்டி அவனுடைய குணத்தையும் இங்க சொல்லப்படுது. அவன் வந்து சர்வ வல்லோன். அதாவது அர் ரஹ்மான்ற இந்த வார்த்தைக்கு தான் சர்வ வல்லோங்கிற வார்த்தையை வந்து நான் இங்க போட்டிருக்கேன். நார்மலா மொழியாக்கங்கள்ல வந்துட்டு அளவற்ற அருளாளன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. குர்ஆன்ல இந்த ரஹ்மான் இந்த வர இடங்களை எல்லாம் வந்து வசனங்களை நீங்க வந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சர்வ வல்லமைய, ஒரு பேராற்றலை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய வகையில அந்த வசனங்கள் தான் அமைஞ்சிருக்கும். இந்த ரஹ்மான் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அருளை தாண்டி. ஸோ அப்போ அந்த அருள், சர்வ வல்லமை, இந்த ரெண்டுத்தையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தையை தேடும் போது இந்த சர்வ வல்லோன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து இங்க பயன்படுத்தி இருக்கோம். ரஹீம்க்கு வந்துட்டு கருணை அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலும் வசனங்கள் இருக்கு. அதனால அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அது அப்படியே நார்மலா எல்லா மொழியாக்கங்களையும் எப்படி இருக்கோ அதையே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இன்னமும் நம்ம டீப்பா சிந்திக்கிறதா இருந்தால் இந்த ரஹ்மானாக இருந்தாலும் சரி, ரஹீமாக இருந்தாலும் சரி, அதனுடைய மூலச்சொற்கள், வினைச்சொற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் நம்ம சிந்திக்கும் போது கருவறை அப்படின்னு ஓம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்போ ஒரு கருவறைக்குள்ள என்ன நடக்குது, ஒரு படைப்பே நடக்குது. அதுக்குள்ள அதுல வந்து ஒரு கருணை இருக்குது, சர்வ பேராற்றல் இருக்குது. எவ்வளவு பார்த்து பார்த்து ஒரு அம்சம், ஒரு கை, எலும்பு, தோல், சதை, கண்ணு, மூக்கு, இதயம் உள்ள என்னென்னமோ ஒரு சிஸ்டம், எவ்வளவு விஷயம் இங்க உள்ள நடக்குது ஒரு கருவறைக்குள்ள. ஸோ அப்போ அந்த அத்தனையும் நினைவூட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக, உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக ரஹ்மானாக இருந்தாலும் சரி, ரஹீமாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நம்ம அதை வந்து ஒரு ரத்தின சுருக்கமா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி காமிக்கப்படுது. அதாவது உங்கள் இறையோன் ஏக இறையோன், அவனை தவிர இறையோன் இல்லை, சர்வ வல்லோன் மிக்க கருணையாளன். அடுத்து, நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பில், இரவு மற்றும் பகலின் மாற்றங்களில், மனிதர்களுக்கு பயன் தரும் வகையில் கடலில் மிதந்து செல்கின்ற கப்பல்களில், வானிலிருந்து இறைவன் இறக்கி வைக்கின்ற நீரில், அதை கொண்டு பூமி அது மரணித்த பின்பும் வாழ்வளிப்பதில், உயிரினங்கள் ஒவ்வொன்றையும் அதில் படர விடுவதில், காற்றுகளின் வேறுபாடுகளில், வானம் மற்றும் பூமிக்கு இடையே வசப்பட்டிருக்கும் மேகங்களில்,
புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்ம கவனிக்கும் போது, சிந்திக்கும் போது, அனலைஸ் பண்ணும் போது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நிறைய அத்தாட்சிகள் இருக்கு. எதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில? இறைவன் ஒருவன் தான், ஏக இறைவன், அவன் தான் சர்வ பரிபாலன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த சர்வ பரிபாலனுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணி நடக்கும் போதுதான் நம்ம சமாதான ஒரு வாழ்வியல் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் கிடைக்கும். அதே சமயம் கூடவே அவன் சர்வ வல்லவனாக இருக்கின்றான், மிக்க கருணையாளனாகவும் இருக்கின்றான். சர்வ வல்லமை பொருந்தியவனாக இருந்தாலும் கூடவே அங்க கருணையும் அவன் அந்த பரிபாலனையில இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, அதெல்லாம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வசனம் வந்து சொல்லப்படுது. புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளது நிச்சயமாக. இன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸ்டார்டிங்லேயே. என்னன்னா ஷியோரா, இன்டீட். அடுத்து, இறைவனை விடுத்துவிட்டு சமமானவர்களாக மனிதர்களில் எடுத்துக்கொள்வோர் உள்ளனர். இறைவனை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கின்றனர். நம்பிக்கை கொள்பவர்களோ இறைவனிடமே நேசத்தை பலப்படுத்துவோராக உள்ளனர். அக்கிரமமாக உள்ளவர்கள் காண்கையில் அவர்கள் காணும் தண்டனையாவது நிச்சயமாக சக்தி அனைத்தும் இறைவனிடமே, நிச்சயமாக இறைவன் தண்டிப்பதில் கடுமையானவன். இப்போ இதுல இறைவனை விடுத்துவிட்டு சமமானவர்களாக மனிதர்களில் எடுத்துக்கொள்வோர் உள்ளனர். இறைவனை விடுத்துவிட்டு அப்படிங்கிறது இறைவன் காட்டித்தர வழிகளை விட்டுட்டு, நம்ம எப்பவுமே நம்ம மனிதர்கள் வந்து தனிநபர்களா செயல்படக்கூடிய வகையில வந்துட்டு இங்க எதுவுமே இல்லை. எல்லாருமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா அப்படிதான் இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு அம்சங்கள் இருக்குது. சோ அதுல இறைத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் காட்டித்தர வழிகள் இருக்குல்ல, தர்மம், அறம், இதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு தற்காலிக பலன் எதுவோ அதர்மமான வழியில அந்த மாதிரியான அடிப்படையில செயல்படும் பொழுது அந்த விஷயம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சமாதானமா கொண்டு வந்துடும், சமாதான ஒரு வாழ்வியலை கொண்டு வந்துடலாம், வெற்றிகரமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இறைவனை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கின்றனர். இங்க அவர்களைன்னு இருக்க இடத்துல அவற்றைன்னும் சொல்ல முடியும். அது நபர்களாகவும் இருக்கலாம், அது ஒரு சில விடயங்கள், காரியங்கள், தவறான விஷயங்கள், இறைவன் பொருந்தி கொள்ளாத, இறைவன் பொருந்தாத விஷயங்கள், தர்மம், அறம் இல்லாத விஷயங்களை வந்துட்டு நேசிக்கின்றன. நம்பிக்கை கொள்பவர்களோ இறைவனிடமே நேசத்தை பலப்படுத்துவோராக உள்ளனர். நம்பிக்கை கொள்பவர்களோ இறைவனிடமே நேசத்தை பலப்படுத்துவோராக உள்ளனர். இப்ப வந்துட்டு எப்ப வந்து நேசம் வந்து பலப்படும், சோ இறைவன் காட்டித்தர வழியில நம்மளால ஜெயிக்க முடியும், அதுல வந்து பாதுகாப்பு இருக்கு, மகத்தான அருள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானத்தோட தொடர்பை நிலைநாட்டி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல பலன்களை அடையும் போது நேசம், இறைவனை அவங்களும் நேசிப்பாங்க, இறை நேசமும் அவங்களுக்கும் உண்டாகும். இந்த ரெண்டுமே நடக்குது, டூ வே. ஒரு ஆள் ஒரு ஒன் சைட் லவ் கிடையாது. ரெண்டு பேருமே இறைவனும் அவங்க நேசிக்கக்கூடிய லெவல்ல ஆயிடுறாங்க, இறைவனை அவங்களும் உண்மையா நேசிக்கக்கூடிய, உண்மையா நமக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு, அடிபணிஞ்சுதான் போகணும் அப்படின்றத தாண்டி ஒரு அன்பு அங்க ஏற்படும். அதுல வந்து அன்பு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் அங்க ஏற்படுது அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. இத வந்துட்டு இறைவனை விடுத்து விட்டு இறைவன் காட்டித்தராத, இறை உணர்வு இல்லாத விஷயங்களை சமமாக எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுது அதற்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த விஷயங்கள் சொல்லப்படுது. அக்கிரமாக உள்ளவர்கள் காண்கையில் அவர்கள் காணும் தண்டனையாவது நிச்சயமாக சக்தி அனைத்தும் இறைவனிடமே, நிச்சயமாக இறைவன் தண்டிப்பதில் கடுமையானவன். அனைத்து பேராற்றலும் அந்த இறை பேராற்றல், ஏக இறைவன் அவனுக்கு தான். நாம வந்து தற்காலிகமா அதர்மத்தின் வழியில இல்ல அவசரப்பட்டு ஏதாவது ஒரு குறுக்கு வழியில நம்மளுடைய காரியங்களை செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதனுடைய பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதே சமயத்துல தனி நபர்களை வந்துட்டு ரொம்ப பெருசா நம்ம வந்துட்டு ஆக்கிட்டோம், இறைவனுக்கு ஈக்குவலா இவங்க கிட்ட போனோம் அப்படின்னா எதுனாலும் நமக்கு காரியம் ஆகிடும். ஆன்மீகவாதியா இருக்கட்டும், இல்ல அரசியல்வாதிகள், இல்ல பெரிய பெரிய சொந்த பந்தங்கள்ல ரொம்ப வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தனி நபர்கள் மேல அதிகப்பற்று, தனிநபர் துதி அதன் அடிப்படையில செயல்பட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க எல்லாம் காணக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னா சக்தி அனைத்தும் இறைவனிடமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும், புரிய வரும். அதாவது நம்ம யாரை நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்களுக்கும் நமக்கும் இடையில வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட், முரண்பாடு ஏற்படும். அதே சமயம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை அவங்க தீர்த்து வைக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க.
ஸோ அதையெல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு புரிய வரும்போது, தெரிய வரும்போது, அது நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே புரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். இறைவன் காட்டி தந்த வழியில தான் நம்ம செயல்படணும். இறைவன் தான் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். ஒரு நபர்கள் கிட்ட போயிட்டு உதவி தேடினாலும், இறைவன் அருள் புரிந்தாலன்றி நம்மளுக்கு அந்த உதவி கிடைக்காது. அப்படின்ற அந்த மைண்ட் செட், அந்த கான்சியஸ்னஸ் இருந்தா, இது வந்து பெரிய ஒரு தண்டனையா இருக்காது. இதெல்லாம் நினைப்பே இல்லாம பொடுபோக்கா செயல்படும் போது, அந்த விஷயம் புரிய வரவையில அது வெறுந்து ஒரு கடுமையான ஒரு தண்டனை. அவங்களுக்கு காணும் தண்டனையாவது நிச்சயமாக சக்தி அனைத்தும் இறைவனிடமே. நிச்சயமாக இறைவன் தண்டிப்பதில் கடுமையானவன். அவ்வளோ அதாவது அதர்மத்தின் வழியில செயல்படும் போது அந்த அடி வந்துட்டு கடுமையா இருக்கும். நீ தர்மத்தோட செயல்படணும் அப்படிங்கறது ஸ்டார்டிங்ல லேசா தான் புரிய வைக்கப்படும். ஆனா அது உள்வாங்காம பொடுபோக்கா செயல்படும் போது கடுமையாக இருக்கும் அந்த நமக்கு ஏற்படக்கூடிய தண்டனை. மீண்டும் அதே வார்த்தை சொல்லப்படுது. பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிடமிருந்து விடுவித்துக் கொள்ளும் போது அத்தண்டனையை காண்கின்றார்கள். அவற்றுடன் இணைப்புகள் அறுபடுகின்றது. சோ இறைவனுக்கு சமமானவர்களாக எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் அறுபட்டு போயிடுது. அதை வந்துட்டு அந்த யார ஒரு ஆளை பெருசா பின்பற்றினோமோ, நினைச்சு பின்பற்றிட்டு இருந்தோமோ, அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து கலந்துக்கிற போது அந்த தண்டனையை வந்து நம்ம காண்போம். அதோட அந்த இணைப்புகள் எல்லாம் அறுபடுகின்றது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப துக்கம், அந்த புலம்பல்லாம் ஏற்பட்டுரும். எப்படியான புலம்பல்கள் ஏற்படுது அப்படிங்கிறது சொல்லப்படுது. பின்பற்றியவர்கள் கூறுவது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்மிடம் இருந்து அவர்கள் விடுவித்துக் கொண்டது போன்று அவர்களிடமிருந்து விடுவித்துக் கொள்வோம். அவ்வாறாக அவர்களின் செயல்களை அவர்கள் மீது சோகம் அளிப்பதாக இறைவன் அவர்களுக்கு காண்பிக்கின்றான். அவைகள் நெருப்பிலிருந்து அவர்களை வெளியேற்றிடுமா என்ன? இங்க அவைகள் அப்படின்னா இந்த புலம்பல். இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை இந்த மாதிரி நெருக்கடி மிக்க வாழ்க்கையிலிருந்து உங்களை வெளியேற்றிடுமா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்மளுக்கு வைக்கப்படுது. அதாவது இந்த மாதிரி ஒரு வெறுமன புலம்பல் மட்டும் நம்மளை நெருக்கடியிலேருந்து மீட்காது. நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும், நம்ம சீர்படணும் செயல்கள்ல அப்படிங்கிற அடிப்படையில இந்த வசனம் வந்துட்டு முடியுது. 167வது வசனம். இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறது, அது வந்து புலம்பல் வந்து வெறும் அந்த புலம்பல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வந்து ரொம்ப பெயின்ஃபுல். அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத லெவல்ல ஏன்னா ஒரு இறைவனை நம்ம மறந்து ஒரு தனி நபர்கள் மேல முழுக்க முழுக்க நம்பிக்கையை வளர்த்திருக்கும் போது அவங்க இல்ல, அவங்கள நம்மளை கழட்டி விட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இது. அது வந்து தண்டனை அது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கிளியர் ஆகணும், நம்ம வந்து சீர்படணும். ஸோ இறை பேராற்றல், நம்ம வந்துட்டு இறை பேராற்றலுக்கு எப்படி வந்துட்டு இறைவனுக்கு எப்படி நம்ம கோஆப்ரேட் பண்றதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அடிபணிகிறது, சேவிக்கிறது எப்படி அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உணர்த்தப்படும். மனசார எப்பவுமே வந்து அந்த தொடர்பு, அந்த நினைப்பு வந்து இறை உணர்வு வந்துட்டு இருந்துட்டே இருக்கும்போது நம்ம புரிதல்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். அதுவும் நம்ம நிதானத்தோட நம்ம கொஞ்சம் செயல்படும் பொழுது அந்த குறைபாடுகளும் அழகான முறையில சீர்படுத்தி தரப்படுங்கிற அந்த உணர்வும் இங்க கொடுக்கப்படுது. மீண்டும் இந்த வசனங்களை ஒரு முறை வாசிக்கிறேன். உங்கள் இறையோன் ஏக இறையோன், அவனை தவிர இறையோன் இல்லை. சர்வ வல்லோன், மிக்க கருணையாளன். நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பில், இரவு மற்றும் பகலின் மாற்றங்களில், மனிதர்களுக்கு பயன் தரும் வகையில் கடலில் மிதந்து செல்கின்ற கப்பல்களில், வானிலிருந்து இறைவன் இறக்கி வைக்கின்ற நீரில், அதை கொண்டு பூமி அது மரணித்த பின்பும் வாழ்வளிப்பதில், உயிரினங்கள் ஒவ்வொன்றையும் அதில் படர விடுவதில், காற்றுகளின் வேறுபாடுகளில், வானம் மற்றும் பூமிக்கு இடையே வசப்பட்டிருக்கும் மேகங்களில் புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளது. இறைவனை விடுத்துவிட்டு சமமானவர்களாக மனிதர்களில் எடுத்துக்கொள்வோர் உள்ளனர். இறைவனை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கின்றனர். நம்பிக்கை கொள்பவர்களோ இறைவனிடமே நேசத்தை பலப்படுத்துவோராக உள்ளனர். அக்கிரமமாக உள்ளவர்கள் காண்கையில் அவர்கள் காணும் தண்டனையாவது நிச்சயமாக சக்தி அனைத்தும் இறைவனிடமே. நிச்சயமாக இறைவன் தண்டிப்பதில் கடுமையானவன். பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிடமிருந்து விடுவித்துக் கொள்ளும் போது அத்தண்டனையை காண்கின்றார்கள். அவற்றுடன் இணைப்புகள் அறுபடுகின்றது. பின்பற்றியவர்கள் கூறுவது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்மிடமிருந்து அவர்கள் விடுவித்துக் கொண்டது போன்று அவர்களிடமிருந்து விடுவித்துக் கொள்வோம்.
அவ்வாறாக அவர்களின் செயல்களை அவர்கள் மீது சோகம் அளிப்பதாக இறைவன் அவர்களுக்கு காண்பிக்கின்றான். அவைகள் நெருப்பிலிருந்து அவர்களை வெளியேற்றிடுமா என்ன? கடுமையான ஒரு எச்சரிக்கை நினைவூட்டலாக இருக்கு. அழகான முறையில நம்ம சீர்பட்டு இறைவனோட அன்புல என்றென்றோ வாழ்றதுக்கு அருள் புரிவானாக. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.